விக்னேஸ்வராய நமக. அமக்குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஞானம், உபதேசம், மந்திர ஆலோசனை, எதிலும் மதிப்பு கௌரவத்தோடு வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபட பண்ணேன்னா நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த ராசிக்குரிய அதிபதியாகிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. நவகிரகங்களில் சூரியனுக்கு இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பார், வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார் குரு பகவான். மஞ்சள் நிற ஆடை அணிந்து அமர்ந்திருப்பார். அந்த குரு பகவானை முதல்ல வழிபாடு பண்ணுங்க. அடுத்து குருஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஆலங்குடி, திட்டை, குருவித்துறை ஆகிய இடங்கள்லாம் குருஸ்தலம். அங்கே போய் அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, குருமார்களை வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க, ஆழ்வார்களை வழிபாடு பண்ணுங்க, சகல குருஸ்தலத்திலையும் உள்ள குருவையும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் குருமார்கள்னு சொன்னேன். இந்த குருமார்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மடாதிபதிகள் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவர்கள் வரிசையில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சி மகா பெரியவா, அந்த காஞ்சி மகா பெரியவா அந்த அந்த பாரம்பரியம் பூராமே பார்த்திங்கன்னா அவங்க குருமார்கள். ஆனால் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இந்த சாய்பாபா சொல்லுங்க, அவங்க குருமார்கள் கிடையாது. அது இப்போ ஏற்பட்ட தெய்வங்களுக்கு கணக்கில் வருது, அது தெய்வங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களாம் சித்தர்கள் லிஸ்ட்லேயோ குருமார்கள் லிஸ்ட்லேயோ வரமாட்டாங்க. அதனால் ஆனால் அவங்களெலாம் சொல்லவங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா குருமார்கள், பீடாதிபதிகள், மடாதிபதிகள் இவங்கெல்லாம் வரவங்க குருமார்கள். இவர்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சரி, இவர்களை வழிபாடு பண்ணால் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா? 18 சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள். அந்த 18 சித்தர்கள் யார் அப்படின்னா, ஸ்ரீ போகர், குதம்பை சித்தர், திருமூலர், சட்டநாதர், அழகண்ணர், அதே மாதிரி கருவூரார், ராமதேவர், மச்சமணி, கோரக்கர், இடைக்காட்டு சித்தர், அகஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 வகையான சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம் தான் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிறோம். தந்தை வழி உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சித்தப்பா, பெரியப்பா அல்லது தாத்தா, அந்த பாரம்பரியம் இவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை, முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவோம், பிதிரு சாப தோஷம்னு சொல்லுவோம். இந்த பிதிர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாமே விலகிவிடும். பொதுவாக இந்த பாரம்பரியத்திலேயே பிரச்சனை ஏற்பட்டாலே அந்த பிரச்சனைலாம் முதல் நம்ம தீர்த்தா தான் நமக்கு நம்ம பாரம்பரியத்தை ஒழுங்காக கொண்டு போக முடியும். அப்போ முன்னோர்களில் ஏற்பட்ட சாபதோஷத்தை நீக்கணும்னால் முதல்ல செய்ய வேண்டியதே முன்னோர்களுடைய வழிபாடு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அந்த தோஷத்தை நீக்கணும்னால் நம்ம முதல் சொன்ன மாதிரி சித்தர்களுடைய வழிபாடு நன்மையை தரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கல்வியிலேயே உயர்கல்வின்னு சொல்லுவோம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 11th 12th அடுத்து காலேஜ் போகிறது, இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலைகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த கல்விக்குரிய தெய்வமாக நம்ம சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். இந்த கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பூரா நீங்கள் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து இந்த மந்திர உபதேசங்கள் செய்கிறாங்க. அந்த மந்திர உபதேசங்களில் ஏதாவது தடைகள் ஏற்படுது, நீங்களே அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப அந்த மந்திரத்தில் தடைகள் ஏற்படுது, அல்லது மந்திரங்களுக்கு சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. குறிப்பாக சொல்லப்போனோம்னா காயத்ரி மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ விதமான பவர்கள் இருக்குது. அந்த பவர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மந்திரங்களை நீங்கள் சரியான முறையில் உச்சாரணம் செய்தீங்கன்னா அந்த பவர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குரு உபதேசம், அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ அதாவது சுட்டி காட்டாத விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாயிரும். குரு மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வி தான் சிறந்த கல்வி. அந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கணும்னால் குரு உபதேசம் உங்களுக்கு வேணும். மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க, ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த உபதேசம் குரு உபதேசம். இந்த குரு உபதேசம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கணும்னால் நல்ல குறிப்பாக சொன்னால் நல்ல வாத்தியார் கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் எழுதிட்டு இருக்காங்க, ஜெய் டெட்டு எல்லாமே எழுதுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல குருமார்கள் கிடைக்கணும் அப்படின்னால்
நீங்கள் நான் சொன்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு, இந்த தெய்வங்களை குறிப்பாக நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள், ஏன்னா ராசிக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் புறம் சொன்னேன், நட்சத்திரத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது. அதில் வந்து தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல்ல வந்து மூல நட்சத்திரம், அடுத்து வந்து பூர நட்சத்திரம், அடுத்து உத்திராட நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அவருடைய அனுகிரகம் கிடைச்சாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஒரு சேர வந்து நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி கௌரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது சுமங்கலி பூஜை பண்ணுறதுக்கு முதல் கௌரி அம்மனை தான் விசேஷம், அவரை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பாக சொல்லப்படணும்னா இந்த மங்கள தோஷங்கள் அதை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் பூராமே இந்த சுக்கிர பகவானால் கிடைக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மைகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சேர நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.